வணக்கம் உறவுகளே, இது பூரி கிழங்கு தான். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும், அட்டகாசமாகவும் இருக்கும், குருமா மாதிரியும் இருக்கும், கிழங்கு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பிரிஞ்சி இலைலாம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகா கீரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுன்னு கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை நல்லா வதங்கின பிறகு பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு காரத்தூள் 1 ஸ்பூன் போட்டு அதிலே போட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு இது மாதிரி நசுக்கி அது கூடயே போட்டு கிண்டி விடுங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மாவாட்டம் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதை கரைச்சி எடுத்துருக்க விழுதையும் அது கூடயே போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி செஞ்சிங்கன்னா தாராளமாக ஒரு 6-7 பேரும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் புதினா தலையை தூவி தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்குனீங்க சூப்பராகவும் இருக்கும், அட்டகாசமாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.